இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு ஆண்டவர் உட்பட்ட வாய்ப்பை தந்தமை ஆண்டவருக்கும் அருமையான அன்பு சகோதரர் பாஸ்டர் சவுந்தரராஜன் மற்றும் திருச்சபை மக்களாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் உடைய வார்த்தை என்னென்னா, ஐ டு நாட் லெஃப்ட் யூ, நான் உன்னை கைவிடலை. ஐ டு நாட் ஃபர்கெட் யூ, நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். உன்னை கர்ப்பத்தில் உருவாகும்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக உன்னை அபிஷேகம் பண்ணேன். உன் கருவை என்னுடைய கண்கள் கண்டது. உன் சிறு வயது முதல் முதிர் வயது வரை நான் எப்பொழுதுமே உன்னை விட்டு விலகலப்பா. உன்னோடு நான் இருக்கிறேன், நான் கைவிடுறதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்றதுக்காக அந்த ஆண்டவர் எப்பவுமே ஐ வில் நாட் ஃபெயில், நான் ஃபெயிலே ஆக மாட்டேன். நான் ஐ வில் நாட் ஃபெயில், நோ ஃபார் ஷேக் யூ, உன்னை அசைக்க முடியாதுங்கிற. ஸ்கூலில் படிக்கிறப்போ இந்த பெருவரில் காட்டி ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுன்னு வாங்க. அதே தான் ஜோசுவாட்ட சொல்கிறார். ஜோசுவா ஒரு தலைமை பொறுப்பு ஆண்டவர் கொடுக்குறார். அந்த தலைமை பொறுப்பு மோசே போயிட்டார். மோசையை ஆண்டவர் கூப்பிட்டார், வாப்பா நீ போயிடலான்னு. என்னாகும் 27ஆம் அதிகாரத்தில். அப்போ மோசே கேட்குறா, என்னை நீ கூப்பிடுறிய, நான் ஒரு தலைவனாச்சேன், இத்தனை 6 லட்சம் மக்களை நான் வழி நடத்திட்டு வந்திருக்கேன், 40 வருஷம் வனாந்திரத்தில் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த மக்களை நான் விட்டுட்டு வந்தேன், இந்த மக்களை யாரையா பாப்பா என்னையான்னா அவர் சொல்லுவார், உனக்கு பின்னால் ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க, உனக்கு பின்னால் பாரு. உனக்கு பின்னாலே ஒரு படத்தில் சொல்லுவான், உங்கள் செருப்பை நிற்க வைங்கன்னு, உங்கள் முன்னால் கை கட்டி நிற்கிறவன் நிற்க வைங்கன்னு ஒருத்தர் சொல்லுவான். அதே மாதிரி அவர் சொல்லுவார், இவனுக்கு பின்னால் ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. திரும்பி பார்த்தா ஜோசுவா, அவர் தலையில் கை வைப்பார். தலையிலே கை வச்சோன்னே மோசே சொல்கிறார், நீ கவலைப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லிடுவார். அதை முடிச்சு உபாகமத்தில் முடித்து அந்த ஜோசுவா அந்த 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 வாக்கு தத்துவத்தை ஜோசுவா ஆரம்பிக்கிறப்போ ஜோசுவா 1:5 சொல்கிறார். எடுத்துங்க வாசிங்க, ரொம்ப ஒரு தெளிவான பகுதி. ஜோசுவா 1:5. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், எப்பெல்லாம் உயிரோடு இருக்குன்னா, நான் எத்தனை நாள் ஃப்ரிட்ஜர் பாக்ஸில் போகாமல் இருக்கிறானோ, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். சொல்லுங்க வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. Do not opposite you. உனக்கு முன்னால ஒருத்தன் என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்பதில்லை. எவ்வளவு அருமையான வாக்கு. ஒருத்தன் உனக்கு முன்னால எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்து சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாய், பலன் கொண்டு திடமனதாய் இரு. அந்த 3 இடத்துல அந்த வார்த்தையை சொல்வார், பலன் கொண்டு திடமனதாயிரு. ஜோசுவா 1:6 சொல்றாரு, 1:7 சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. 9 சொல்ற, நான் உனக்கு கட்டளையிடலையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ கவலையப்படாத. எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. ஒருவேளை இந்த புதன்கிழமை ஆராதனையில இந்த நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆனா அதே நேரத்தில் சொல்றாரு, அந்த ஜோசுவா 24:11 சொல்றாரு, நேத்து வாச இந்த வசனத்தை, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் ஈர்த்தல் தேவர்களை நீங்கள் அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அவர் சொல்றார், நீங்க உண்மையா, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உத்தமமும் உண்மை, ட்ரூத் அண்ட் சின்சியாரிட்டி. உத்தமம்னா சின்சியாரிட்டி, உண்மைனா ட்ரூத், சத்தியம். நீங்கள் உத்தமமும் உண்மையாய் அவரை என்ன பண்ணணும், சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு. நீங்க தூக்கி போடுற நதிக்கு அப்புறத்துல அவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நதிக்கு அப்புறத்துல நடந்து வர்றப்போ ஆரோன்ட்ட சொல்லுவாங்க, மோசே போயிட்டாரு, எங்களுக்கு வழிபட ஒரு தெய்வம் வேணும்னு. காதில் இருக்க மூக்குத்தி, காதில் இருக்க கம்மல், கழுத்தில் போட்ட செயின் எல்லாத்தையும் செஞ்சு அதை கன்றுக்குட்டி ஆக்கி, அந்த கன்றுக்குட்டி எங்களை என்ன பண்ணும், நடத்தி கொண்டு போகும் என்ன அவர் சொல்லுவார். அதுதான் நதிக்கு அப்புறத்தில் அவங்களுக்கு சேவித்தாங்க. எகிப்தில் இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று, இப்போ நம்ம செத்து போன கணவருடைய ஃபோட்டோ வச்சுட்டு வழிபடலையா, அம்மா அப்பா வழிபடலையா, அக்கா தங்கச்சி வழிபடலையா, இப்படிலாம் வச்சிருக்கிறோம். ஆனால் சொல்றாரு, இதெல்லாம் நீ என்ன பண்ணணும், அகற்றி விட்டு கர்த்தரையே சேவியுங்கள். நீ யூ ஒன்லி வொர்ஷிப் டு தி லார்ட். ஆண்டவரை மட்டும் சேவிக்க. ஆண்டவரை மட்டும் நீங்க சேவிக்கிறப்போ ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர்.
ஆண்டவரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், சேவிக்கணும். இப்போ லேட்டஸ்டா ஒரு காலேஜ் இருக்கு, ஈசிஆர் ரோட்ல இருக்கு, SSS இன்ஜினியரிங் காலேஜ். 100 மார்க்குக்கு 99 மார்க் வாங்கினா தான் சீட்டு கிடைக்கும். 99 மார்க், அது பிஇ காலேஜ், இன்ஜினியரிங் படிக்கிற காலேஜ். 99 மார்க் கீழே வாங்கினாலே சீட்டு கிடைக்காது. ஆனால் சீட்டு கிடைச்சா படித்து முடிக்கும் முன்னே வேலை கொடுத்துருவாங்க. ஏதாவது ஊரில், வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்து, நல்ல சேலரி, நல்ல ஸ்டாண்டர்ட் கம்பெனியில். அப்படி ஒரு தம்பி நல்ல காலேஜில் படிக்க போனார். நல்ல காலேஜில் படிக்க போனார், SSS மாதிரி. அந்த காலேஜ் இப்போ சிஎம்சியில் என்னுடைய ஒய்ஃபுடைய தங்கை மகளுக்கு இடம் கிடச்சிருக்கு. நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு சிஎம்சியுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் சேருங்கன்ட்டாங்க. சிஎம்சியுடைய மேனேஜ்மெண்ட் வந்து மெடிக்கல் MBBS வந்து கவர்மெண்ட்டில் என்ன ஃபீஸோ, MMCயில் என்ன ஃபீஸோ, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் என்ன ஃபீஸோ, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் என்ன ஃபீஸோ, கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் என்ன ஃபீஸோ அதே ஃபீஸ் தான் ஒரு கிறிஸ்தவ காலேஜ். அது வந்து ஐடாஸ் கலரமாக ஆரம்பிச்சது ஏழை மக்களுக்காக. ஆனால் இருக்கிறதுல நம்பர் 1 காலேஜ். அவங்க கூப்பிட்டு ஃபீஸ் கட்டுங்கன்ட்டாங்க. நல்ல மதிப்பெண்கள். அது படித்து முடித்த உடனே அப்படியே அவங்க பிஜி படிக்க கொடுத்துருவாங்க இடம். நீட்டில் மட்டும் மார்க் வாங்கணும், நல்ல கோர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி அந்த பிள்ளைங்க அங்கேருந்து வெளியே வராது. அது அந்த சிஎம்சியே அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப். இன்னும் என்னுடைய ஒய்ஃபுடைய இன்னொரு தங்கையுடைய மகன் இப்போ அவனுக்கு MBBS முடித்து பிஜி முடித்து இப்போ கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் டாக்டர் சிஎம்சியில் இடம் கிடச்சிட்டு ஒரே அட்டம்ப்டில் வாங்கிட்டான். அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து ஆஃப் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூனா இப்போ நான் ஒரு காலேஜில் செக்ரட்டரியாக இருக்கிறேன். அந்த நான் 3 ஃபைனல் இயர் படிக்கிறப்போ கேம்பஸுக்குன்னு கிட்டத்தட்ட கம்பெனிகள் வேலைக்கு கூப்பிட்டு வருவாங்க. வேலைக்கு கூப்பிட்டு வர்றப்போ வேலை அங்கேயே சிலைக்கு 100 பிள்ளைங்க 300 பிள்ளைங்க வந்து அட்டன் பண்ணோம். அதில் நல்லா அவங்க இன்டர்வியூ வச்சு வேலை அங்கேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தந்துடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏப்ரலில் முடியுது, நீங்கள் மேயில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பையனுக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்கல. படித்து முடித்து வெளியே போனால் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூலையும் கிடைக்கல. நல்ல மதிப்பெண்கள். ரொம்ப கண்ணீரோடு இருந்தான், ரொம்ப வேதனையோடு இருந்தான். தகப்பனே, நான் சிறு வயதில் சண்டே ஸ்கூல் போனேன், சண்டே ஸ்கூலுக்கு ஹெல்ப்பராக இருந்தேன், யூத் மீட்டிங் அட்டன் பண்ணேன், யூத்துக்கு நான் ஹெல்ப்பராக இருந்தேன், உம்முடைய ஊழியத்தை செய்தேன், எனக்கு இடமே கிடைக்கலையப்பா, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கப்பான்னு அவன் விடாப்படியா எனக்கு படித்த படிப்புக்கு நீங்கள் வேலை கொடுங்கப்பா, நீங்கள் தானேப்பா என்னை படிக்க வச்சிங்க, எங்கள் அப்பா அம்மா கூட ஃபீஸ் கட்ட முடியல, நான் படித்து மெரிட்டில் தானேப்பா, ரொம்ப கம்மி ஃபீஸில் யாரோ சர்ச்சு பாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், சவுந்தரராஜன் மாதிரி ஒரு பாஸ்டர் ஹெல்ப் பண்ணார், இல்லை லாசர் மாதிரி ஒரு பாஸ்டர் ஹெல்ப் பண்ணார், இப்படிலாம் நான் படித்தேன், எனக்கு வேலை கிடையாது. அந்த பையன் விடாப்படியா ஏதோ அந்த சாப்பாட்டுக்காக ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டே, குறைந்த சம்பளத்துக்கு செஞ்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கேட்டார். அவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுறதில்ல, லிஃப்ட் பண்ணுறது. அதுதான் சொல்கிறாரு, நீ பலன் கொண்டு திடமானதாயிரு. சங்கீதம் 27:14 எனக்கு ஒரு 2 வாரமாக அந்த சங்கீதம் என்னோடு இப்போ எல்லா மெசேஜிலும் அந்த சங்கீதம் 27:14, அந்த 27 என்பது அந்த கடைசி வசனம் தான் 14. அந்த 27 ஸ்டார்டிங் என்ன சொல்வார்னா, வாசிங்க சங்கீதம் 2. கர்த்தருக்கு வெயிட்டிங் டு, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை வாசிங்க. லார்ட் இஸ் மை லைட், கர்த்தர் என் வெளிச்சம், என் சேவியருங்கிறார். லார்ட் இஸ் மை லைட். எப்படி இருட்டில் போகிறப்போ அந்த செல்லில் இன்னைக்கு லைட் ஆன் பண்ணுறோம்ல, கரண்ட் ஆஃப் ஆனோன்னு ஆன் பண்ண செல்லில் ஆண்டவரே லைட்டாக வந்துடுவாராம். அவர் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், என்னை இல்லாமல் உலகத்தில் அவர் சொல்றார், நான் கர்த்தர் என் வெளிச்சம், என் சேவியர், எனக்கு சேவியர், யாருக்கு நான் பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், வாழ்க்கை முழுவதும் அவர் யார், எனக்கு ஸ்ட்ரென்த். அதுதான் 18ஆம் சங்கீதத்தில் சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே, மை ஸ்ட்ரென்த் லார்ட், என் பலனாகிய கர்த்தாவே சொல்லிட்டு அந்த 14 வசனத்தை சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, வெயிட்டிங் டு தி லார்ட். யாருக்கு காத்திருக்கணும்? வீட்டுக்கார் வராருன்னு சாப்பிடாம இருக்கல நிறைய பேர் இருப்பாங்க. என் மனைவி கல்யாணம் பண்ணி 2 நாள் சாப்பிடாம இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் பிஸ்னஸ் மேன், காலையில் போகிறேன், எத்தனை மணிக்கு வரேன்னு தெரியாது, ஆட்டோவில் போகிறேன், ஆட்டோ டயர் பஞ்சர் ஆயிரும், இல்லை ஒருத்தர் கடை மூடிட்டு துட்டு தர மாட்டான், இல்லை எங்கேயோ போயிடுவான்,
வண்டி ரிப்பேர் ஆயிரும், போலீஸ்கார் பிடிச்சி கலட்டா பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு தகராறு. நான் வர 11 ஆகும் 12 ஆகும். காலையில் 8 மணி 9 மணி 10 மணிக்கு கிளம்புனேன்னா நைட்டு இப்போ 1 மணி 2 மணி அந்த மவுண்ட் ரோடில் கடைசி கடை மூடிடுவாங்க. அதுக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இனிமேல் கடை இல்லைன்னு வீட்டுக்கு வருவேன். பிஸ்னஸ் பண்ணுற காலத்தில் கடைசி வரையும் விடுமானே. இப்போ எப்படி பாஸ்டே கூப்பிடலை, இருந்தாலும் எனக்கு டிவியில் புது மெசேஜ் போடணுங்க நானே கேட்டுட்டு வர்ற மாதிரி என்னுடைய பிஸ்னஸில் நான் அப்படி தான் விடாப்படியாக நான் போராடுவேன். பிஸ்னஸில் விடாப்படி யாரையும் விட மாட்டேன். அவங்கள வந்து அவங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கிற வரை நான் அவங்ககிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே அவங்க கடத்தை போவேன். அப்படி நான் கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்படி நான் விடாப்படியாக வந்து என் மனைவிட்ட சொல்லுவேன், நீ சாப்பிடாத இருக்காத, டைமுக்கு என்ன பண்ணுன்னு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 90 விழுக்காடு கணவர் வர வரையும் என்ன பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல. எத்தனை மணிக்கு வந்தாலும் எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் இருந்தார், ராமச்சந்திரன் பெயர், என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் சாப்பிடலன்னு அவர் சாப்பிட மாட்டார். ஒரு மிஷின் ரிப்பேர்னா நான் வீட்டுக்கு போகலாம் அவர் போக மாட்டார். அந்த மிஷின் ரிப்பேர் நான் என்னை வீட்டுக்கு போப்பான்னு, நீ போங்க, நீ போயிடுறியா, நீ போயிடு நான் பார்த்துக்கிறேன்னு அதை ரிப்பேர் பண்ணி ஓட்டினா தான் 3 வேளை 4 வேளை நான் சாப்பிடாத இருந்து வேலை செய்வார். இது மனிதன். ஆனால் நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அந்த பையன் ஆண்டவருக்காக காத்திருந்ததில் அவன் லைஃப் என்னாச்சு, ஆண்டவர் எல்லா நிலையிலும் அவனை உயர்த்தும் ஆண்டவர். அதுதான் ஏசாயா 40:31 சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகை போல பலனடைந்து. யாருக்கு காத்திருக்கிறப்போ கழுகு எப்படி பலனடையும் தெரியுமா? கழுகு வந்து இருக்கிறதுலே ரொம்ப உயரமா பறக்கிற பறவை, ரொம்ப ஹைட்டு. கூச்சப்பார்வைனா குறுகிய பார்வை. உலகத்திலே அதிகமான பார்வை பார்க்கறது கழுகு மட்டும்தான். 5 கிலோமீட்டருக்கு அது நமக்கு வந்து மேலே பார்த்தோன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தான் தெரியும். கழுகு வந்து 5 கிலோமீட்டருக்கு தெரியும். சின்ன கண்கள், ரொம்ப புறா கண்கள்லாம் சின்னது, அதை விட சின்ன கண்கள். ஆனால் அந்த லென்ஸு, அந்த ரெட்டினா வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரெட்டினாவா. ரெட்டினா தான் லென்ஸு, கடல் கண்ணுக்கு உள்பகுதியில் இருக்கிறது ரெட்டினா. அந்த ரெட்டினா வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து பார்க்கும். அங்கிருந்து பார்க்க அந்த கோழி எவ்வளோ தூரத்தில் இருக்கு, குஞ்சு எவ்வளோ தூரத்தில் இருக்கு, அதை எப்படி தூக்குறது, கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு 5 கிலோமீட்டருக்கு கல்லை தூக்கி அடித்தா எவ்வளோ ஸ்பீடாக வருமோ அதே மாதிரிக்கு தரைக்கு வருமா. தரையில் வந்து அந்த ஃப்ளைட்டு டேக்கப் லேண்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்க ஓரமாக உட்காந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டயர் போய் தரையில் முட்டுறப்போ நெருப்பு வரும். நான் போன வாரம் பார்த்தேன், டயர் தரையில் முட்டுறப்போ நெருப்பு வரும், தீ. அதே மாதிரி அது தரையில் வந்து அந்த தூக்கிட்டு போகும், அப்படி ஒரு தூக்கு. ஆனால் அந்த தாய்க்கோழி இருக்க அது அதை விட பவர் ஜாஸ்தி. அது என்ன பண்ணும், முதல் நாள் கூடயே வச்சுருக்கோம், பக்கத்தில் இருக்கோம். அடுத்த நாள் கொஞ்சம் அவர் பக்கத்தில் போகும், அடுத்த நாள் கொஞ்சம், இன்னும் 1 வாரம் கழித்து அப்படி தள்ளி போகும். இதுக்கிடையில் அதை தள்ளி நிற்க தான் கனெக்ட் பண்ணி வரும். அந்த கோழியை, பெரிய கோழியை அதை தூக்க முடியாது, சின்ன வாய். அந்த குஞ்சு தான் தூக்கணும் 1 வாரத்துக்குள்ளே. அந்த 1 வாரம் தள்ளி நிற்கிறப்ப அது வர்ற ஸ்பீடு வந்து காத்தோட சவுண்டு இதுக்கு கேட்குமானில்ல, அது ஓன்னு ஒரு கத்துக்கும், சத்தத்துட்டு 2 கையும் விட்டு விரிக்கும் ரெக்கைய. அதை லெசன் பண்ணுற அந்த குஞ்சு வேகமாக ஓடி அந்த எங்கே உட்காந்துரும். அதுதான் தாய் தன் செட்டையின் கீழ் சேர்த்து அணைப்பது போல. அந்த கூச்ச பார்வை கழுகுகளை விட அந்த கழுகு வந்து அவ்வளோ ஹைட்டு. அந்த கழுகு என்ன பண்ணுமா, தன்னுடைய பலன் குறையிறப்போ ஏதாவது மலையில் போய் படுத்துக்கிடுமா. மலையில் படுத்து யாருக்கும் தெரியாமல் படுத்து தன் ரெக்கையெல்லாம் பிச்சு போடுமா. அதுவே வலிக்க ரெக்கையெல்லாம் பிச்சிருமா. பிச்ச பிறகு திரும்ப அந்த ரெக்கை வர்றப்போ பழைய ஒரு பவர் வருமா அதுக்கு. அதுதான் அந்த ஃபுல் பீட்டில் மெயின்லைன் சர்ச்சு, நீங்கள் டக்கர் சர்ச்சை போனீங்கன்னா இதே மாதிரி ஃபுல் பீட்டில் கழுகு வச்சுருப்பாங்க. கழுகு போல நாம் புது பலன் அடைய வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நியூ ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ஆண்டவர், புது லைஃப் கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி, அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறப்போ காலையில் எழுந்து இன்னைக்கு நான் இங்கே போகிறேன்பா, மெட்ரோ சாதாரணமாக மெட்ரோ ரயில் 7:50 ஏறினா, தண்ணீர்பட்ட மெட்ரோவில் ஏறினா நிற்கவே இடம் இல்லை. இங்கே வந்து இந்த மெட்ரோ பேர் என்னது, மண்டடி மெட்ரோவில் உள்ளே ஏறதுக்கே இடம் இல்லை. 7:45 8 மணிக்கு உள்ளே ஏறதுக்கே இடம் இல்லை மெட்ரோவில். போன தடவை சொல்கிறாரு இந்த மெட்ரோ வாட்ச்மேன் வெளியே நிற்கப்பா, ட்ரெயினில் இடம் இல்லைன்னா இறங்கு, அடுத்த வண்டி பின்னால் கட் சர்வீஸ் வரும் அதில் போ. அந்தளவுக்கு கூட்டம் ஆயிடுச்சு.
அட்லீஸ்ட் அந்த மெட்ரோவில் ஏறுமுன்னா ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்தோம்னா உட்கார்றதுக்கு இடம் தருவார். இது ப்ராக்டிக்கலாக என் லைஃப் சின்ன விஷயம். ஒரு ரொம்ப இல்லைனாலும் நின்றுக்கிட்டு போகிறோம், அது வேற. நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்கு? விசுவாசத்தோடு, விசுவாசியே பதறாதே சொல்றார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் ஆண்டவரை நம்ம எல்லா நிலையிலும் என்ன பண்ணும்? உயர்த்தும் ஆண்டவர். விசுவாசம் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? நீங்க ஒரு வயல்வெளியில் இருக்கலாம், உதிர போக்கில் இருக்கலாம். நேற்று ஒரு தம்பி ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன், 1 வயசு குழந்தை, ஸ்டேஜ் மட்டும் 5 லட்சம் ரூபாய்க்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் மட்டும் 5 lakhs இருக்கும். தெரியாதனமா முன்னால ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. எந்திச்சு போக முடியல என்னால. அந்த பாப்பா சொல்றா, 7வது மாதம் 8வது மாதம் உதிர போக்கான், ரத்தம் போகுதான், குழந்தை தேராதுன்னு நினச்சிச்சான். ஆனால் டாக்டர் ஸ்கேன் எடுக்கிறப்ப அந்த பொண்ணு ஜோம் பண்ணிச்சான், தகப்பனே ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு வேணும்பா, என் குழந்தை ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அந்த பொண்ணு ஜோம் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்கேன் எடுத்தாங்களாம். ஸ்கேன் எடுத்துட்டு டாக்டர் சொன்னாராம், உன் குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலம்மா, உன் குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாராம். இதுதாங்க ஃபெய்த்து, இதுதான் ஃபெய்த்துக்குப்பா. ஒருவேளை இந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு, அந்த ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன பண்றதில்ல? வெட்கப்பட்டு போனதில்லை. நம்மை ஆண்டவரை விசுவாசிக்கிறப்போ, அதுதான் கர்த்தரை நம்புகிறவர்கள். அந்த சங்கீதம் 125 சொல்றார், hope to the Lord, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார். யாரு கர்த்தரை நம்புறோமோ அவர் எப்பவுமே, அதுதான் யூதா 21வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, யூதா எழுதின பொதுவான நிருபம் 21வது வசனம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. யாருடைய அன்பில் இருக்கணும்? எப்படி அந்த கோழி செட்டை விரிக்கிறப்ப அந்த குஞ்சு குட்டுன்னு ஓடியா அந்த செட்டை கீழே இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம தேவனுடைய அன்பு நமக்கு விரோதமாக இவர செய்வினை கட்டுகள், பாவங்கள், துரு இச்சைகள், கெட்ட ஆலோசனைகள், இதெல்லாம் நம்ம நோக்கி வர்றப்போ தேவனுடைய அன்புல நமக்கு என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவருடைய இரக்கத்தை பெற என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அதுக்கு அததின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அந்த காலத்துக்கு முன்னாலதான் நம்ம ஒரு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ண வசதி இல்லை, அதனால நானே ஒரு பையனை பார்த்து என்ன பண்றேன்? கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு சில பிள்ளைகள். இன்னும் ஒரு சிலர் பாருங்க, கிடைக்கல, இதாவது கிடைக்கட்டுமே, அப்படி இல்லை. நம்ம அப்படி இருக்கிறோம், இந்த வீடாவது எனக்கு கிடைக்கட்டுமே, லீஸுக்கு இந்த வீடாவது கிடைக்கட்டுமே. அந்த வீட்டில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணக்கூடாது, என் பாஸ் உள்ள வரக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது. போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் கரெக்ட் சரியான நேரத்தில் என்ன பண்ணுவார்? அந்த காரியங்களை நமக்கு செய்யும் ஆண்டவர். அதான் கர்த்தருக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, எப்பவுமே கைவிட மாட்டார். எப்போ அவர் கைவிட்டாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் கைவிடுறாருன்னா அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம அவர் என்ன பண்ண மாட்டார்? நம்மளை கைவிட மாட்டாரு. அவருடைய அன்பிலே நம்மை காத்து கொண்டு. ஏசாயா 41:13 சொல்லுது, என் வலதுகை உன்னை தாங்குகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஐ ஹெல்ப் யூ. கீழே உள்ளப்போ சங்கீதம் 18:35 சொல்றாரு, வாசிங்க. சங்கீதம் 18:35 வாசிங்க. வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன். வாசிங்கம்மா 18:35. என் கால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், பாதுகாப்பு எனக்கு தந்தீங்க. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம் இரக்கம். அவருடைய இரக்கம் நம்மள என்ன ஆகும்? பாஸ்டர் இயேசுனா சொல்றப்போ ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கை ஆரம்பிச்சேங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் இறக்குறப்போ 1200 1200 1300 பாஸ்டர்ஸ் அவர் கீழே, அவர் தலைமை போதகர். 950 சர்ச்சு, 1000 சர்ச்சுக்கு கொஞ்சம் தான் கீழே. பிஷப் எஸ்ரா ஐயாவை பத்தி சொல்றப்போ சாதாரண ஒரு ஊழியக்காரர்,
சாதாரண ஊழியக்காரன் இறக்குறப்போ அரசு குண்டு முழங்க அவருக்கு என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. அப்படி முதல் வருஷம் நினைவு நாளில் அந்த ரோடே டாக்டர் எஸ்ரா, பிஷப் எஸ்ரா சர்க்குணம் சாலைன்னு மாற்றிட்டாங்க. அதுதான் அவருடைய காரியம் என்ன ஆக்குது, பெரியவனாக்குது. நான் சாதாரணமாக இங்கே இருக்கிறேங்க, நான் பெரியவன் ஆக முடியுமா? முடியும். ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லை. நம்ம கேட்கணும், முடியும் சித்தம் இருந்தால் எனக்கு. நான் கூட சில காரியங்களை இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சில காரியங்களை நான் தகப்பட்ட கேட்டிருக்கேன். எனக்கு இதெல்லாம் தாங்க, எனக்கு இதெல்லாம் தாங்க, எனக்கு இவ்வளவு தாங்க, உங்களுடைய ஊழியத்தை நான் சரியாக செய்யணும், என்னை ப்ளஸ் பண்ணுங்கப்பா. தகப்பு ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை 4 வேளை கூட நான் ஆண்டவர்கிட்ட அதை கேட்குறப்ப கூட பைக்கில் இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தேன். தகப்பனே எனக்கு தாங்க, எனக்கு அதை ப்ளஸ் பண்ணுங்க, எனக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு முழுமையான ஒரு விடுதலை தாங்கப்பா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கப்போ அவர் வலதுகரம் என்னை, அவருடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும். நீ ஏசாயா 41:13 சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:14 சொல்றார், ஐ எம் ஹெல்பர், ஐ எம் ஹெல்பர் யூ, ஐ எம் ஹெல்பிங் யூ. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் மீட்பெறும் கர்த்தர் என்று சொல்றார். ஹோலி த ரைட் ஹேண்ட், என்னுடைய பரிசுத்த கையினால், fear not, I will help thee. நான் உனக்கு துணை நிற்கிறேன், உதவி செய்யும் ஆண்டவர். என்னுடைய சகோதரி, என்னுடைய துணைவியாருக்கு மொத்தம் 4 பேர் அவங்க சிஸ்டர்ஸ். அவங்க அப்பா 35 வருஷமாக கேட்டிக்ஸ் சர்ச்சில் பாஸ்டர், சிஎஸ்ஐ சர்ச்சில். ரொம்ப ஜெனியன், லஞ்சம் வாங்க மாட்டார், லஞ்சம் கொடுக்க மாட்டார். அவர் வேலை உண்டு, ஒரு வேலை. ரொம்ப டைம் 4:30 எழுந்திருப்பார், 4:45 பல் விளக்கி முடிப்பார், ஒரு பைபிள் வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார். 5 மணிக்கு சர்ச்சில் ப்ரேயர் ஆரம்பிப்பார், 5:30 முடிப்பார். 5:30 முடிக்கணும், சைக்கிள் எடுப்பார். அங்கேருந்து 5 கிலோமீட்டர் ஒரு கிராமத்தில் போய் தோட்டத்தில் வேலை செய்வார். 8-9 மணிக்கு ஸ்கூலு. அங்கேருந்து 8 மணிக்கு ஒரு கிணத்துல குளிப்பார். கிணத்துல இறங்கி குளிப்பாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் கிணத்துல தான் முன்னால் குளிப்பாங்க, இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. கிணத்துல இறங்கி குளிப்பார். அங்கேருந்து வேகமாக வருவார், வீட்டில் டிஃபன் ரெடியாக இருக்கும், சாப்பிடுவார். ஒரு 5 நிமிஷம் நார்கட்டில் படுப்பார். அப்புறம் படுத்துட்டு திரும்ப உடனே கிளாஸுக்கு டைமுக்கு போயிடுவார். அதே மாதிரி டைம், எல்லாமே டைம் தான், கீப் அப் தான். 4 பொம்பளை பிள்ளைங்க, 4 பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஒரு நாளும் சினிமாவுக்கு கூப்பிட்டு போனதும் கிடையாது. சினிமா தெரியாது, சினிமா பாட்டு வீட்டில் கேட்க மாட்டாங்க. 4 பொம்பளை பிள்ளைங்களும் மாடர்ன் ட்ரெஸ் போடவே விட மாட்டாங்க. ரொம்ப கண்டிஷனாக வளர்த்தார். அந்த டைசிஸ் ஃபுல்லாக ஸ்கூல் இருக்கும், அந்த ஆசிரியர்களுக்கு ஸ்பெஷலாக வேலை கிடைக்கும். ஆனால் இவங்க பிள்ளைங்க படித்து முடிக்கிறப்போ அவர் அந்த வேலைக்கே ட்ரை பண்ணல. பொம்பளை பிள்ளைங்க எந்த ஊரில் செட்டில் ஆகுதோ அந்த ஊரில் வேலை கிடைக்கணும் என் பிள்ளைக்கு, அதனால் இங்கே கிடைச்சா மாற்ற முடியாது, அதுக்கு கஷ்டப்பான்னு அப்போ தான் ஜெபம் பண்ணார். கல்யாணம் பண்ணுறவரை 4 பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கல. முதல் பாப்பா பாம்பேக்கு போனான். பாம்பேக்கு போனோடனே கல்யாணம் பண்ணி போனோடனே அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை கிடச்சிருச்சு. இப்போ ஒரு மாதத்துக்கு 25,000 பென்ஷன் வருது. பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வருது 25,000 30,000. அடுத்த மகா என்னுடைய ஒய்ஃபுக்கு சென்னையில் வந்தப்பறம் தான் சும்மா ஜஸ்ட்டு வேலை இந்த ஸ்கூலில் இருக்குன்னாங்க. யாரை பார்த்தா கிடைக்குன்னு தெரியாது, யாரை பார்க்குறதுனே தெரியாது. அப்படியே அனாதே ஒரு நாள் நிற்கிறேன், வேசார்பாடி ஜீவாநகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு ரெவரண்ட் நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னா தோத்துறங்கிறேன், அவரு தோத்துறங்கிறாரு. 2 பேரும் தோத்துறன்னு ஒரு டீ சாப்பிட்ருக்கு. அவர்கிட்ட சொல்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி ஒரு ஸ்கூலில் வேலை இருக்குது, அங்கே இவரை பார்த்தா வேலை கிடைக்குமா, யாரை பார்க்குறது எனக்கு தெரியலையான்னு. அவர் உடனே சொன்னார், அவ்வளோதானங்க, நீங்கள் போய் இவங்களை பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னாரு. அவர் பிரசவத்தில் ஒரு அம்மா வீட்டை காட்டினார். அவங்க ரொம்ப ஒரு ஹைஃபை லேடி, ரொம்ப ஹைஃபை, அவங்க ரொம்ப கலராக இருப்பாங்க, ரொம்ப ஹைஃபை. அவங்கள போய் பார்த்தேன். அவங்க உடனே அவ்வளோதானங்க, நான் சொல்கிறேங்க உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரின்ட்டாங்க. வேலை உடனே கிடச்சிருச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த 2 பிள்ளைகளுக்கு ரொம்ப சிக்கலாயிட்டு வேலை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருடைய கணக்கு வேலை கிடைக்கணும். அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பிள்ளைகளும் கல்யாணம் ஆகி வந்த இடத்துல கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் போடுறாங்க, படித்தவங்களாம் ஒரு எக்ஸாம் எழுதுங்க, டீச்சருக்கு படித்தவங்களாம் அவங்களுக்கு நாங்கள் வேலை தரோம் மெரிட்டில். நாங்கள் 2 பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதிச்சு, 2 பிள்ளைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. 4 பிள்ளைகளும் யார், கவர்மெண்ட் ஜாப், 1 பைசா லஞ்சம் கொடுக்காம. ஆண்டவர் எங்கே நிற்கிறார், நமக்கு துணை நிற்கிறார், நம்ம விட்டு விலகுவதில்லை. அவர் ஒருத்தட்டே போய் ரெக்கமெண்ட், இவங்களுக்கு என் பொண்ணுக்கு ஒரு வேலை போட்டு கொடுன்னு போய் கேட்கவே இல்லை, கேட்க மாட்டார், கேட்கவே இல்லை. நானாவது என் ஒய்ஃபுக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கும் ட்ரை பண்ணேன். 3 பிள்ளைகளுக்கும் அப்படி அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. கவர்மெண்ட் வேலை அதுவே வந்து சேர்ந்துச்சு. இதுதான் உயிருள்ள ஆண்டவர். இந்த உயிருள்ள ஆண்டவர் சொல்றாரு, ஐ டு நாட் லெஃப்ட் யூ, நான் உன்னை விட்டு உன்னை
இப்போ ஒரு சின்ன ஜனக்கூட்டமாக அந்த இடத்துல இருக்கிறோம். ஜனக்கூட்டமாக இருக்கிற நீங்கள் நானும் தகப்பரே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கன்னு கேட்குறப்போ, நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, சங்கீதம் 24:11, ஏசாயா 41:13-14, யோசுவா 1:5, ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்கிறாங்க. ஏசாயா 64:4, யூதா 21. இந்த வாக்குத்தத்த வசனங்களை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமைக்குள்ள உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவர், ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நிச்சயமாக அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். இப்போ தன்னுடைய பிரச்சனையெல்லாம் நினைச்சு நம்முடைய பாதத்துல சொல்லி கொண்டிருக்காங்கப்பா, இந்த வேதனையினால நான் கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன செய்யறது தெரியலப்பா, மனமரங்கப்பா, மனமரங்க என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக வாழ்க்கையில இவ்வளவு உதவி செய்தீங்க. ஆனா நான் நன்றி மறந்தவனாய் தவறு செய்துகிட்டு இருக்கேன். என் பாவங்களை மன்னித்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என் அக்கிரமங்களை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பன் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரிக்காகப்பா நான் எல்லா கூட்டங்களுக்கும் வர்றேன், என்னுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் எனக்கு அமைதியே இல்லைப்பா. எனக்கு எப்போவுமே பிரச்சனை, வீட்டுக்கு போனால் பிரச்சனை, வேலைக்கு போனால் பிரச்சனை, வீட்டில் இருக்கப்போ அமைதியான பிரச்சனை, வழியில் போனால் சைக்கிள் பைக்கார நீ இடிச்சிட்டு போயிடுறேன். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா, எனக்கு ஒரு வாழ்வு தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக ஒரு விசை கூட மனமிறங்கிப்பா, ஒரு விசை கூட இங்கே பிளஸ் பண்ண போகிற தயவுக்காக கூட, இப்படி கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் எனக்கு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட, ஏன் அடுத்த வாரம் நான் சாட்சி சொல்லணும், ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார். நான் கர்த்தர்ட்ட காத்திருந்து ஜெபம் பண்ணேன், உபவாசித்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். பல நாட்கள் வராத ஒரு கடன் எனக்கு வந்துச்சுப்பா. ஐயா, என்னுடைய பாவ பிசாசிலிருந்து எனக்கு இரவுல தூக்கம் இல்லாத நிலைமையில எனக்கு விடுதலை தந்தீங்க. ஒரு விசை கூட என்னை ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற